உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஒரு அருமையான நல்ல டேஸ்டான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நீர் உருண்டை செய்கிறோம். அந்த நீர் உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வடை பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீர் உருண்டை செஞ்சு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆஃபீஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதே போல் ஸ்கூலுக்கும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீர் உருண்டை வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அந்த நீர் உருண்டை செய்கிறதுக்கு நம்ம ஒரு படி, பெரிய படியால் ஒரு படி அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். புழுங்கல் அரிசி ஒரு படி எடுத்துங்க. எடுத்து நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க, கல்லெல்லாம் இல்லாமல். ஒரு தேங்காய் உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் உடைச்ச தேங்காயை துருவிடுங்க. துருவி எடுத்து வச்சுருங்க. இது மிக மிக முக்கியம், அவசியமானது. 6 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுங்க. அந்த மிளகாயை இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு உடச்சி எடுத்துங்க. ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி வச்சுருங்க. கருவேப்பிலை ஒரு 5 கொத்துக்கிட்ட கருவேப்பிலை எடுத்துருங்க. அந்த கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல் மிக மிக அவசியமாக இருக்கணும். இப்போ அந்த நம்ம ஒரு படி அரிசியை நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா அந்த அகலமான கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றிடுங்க. அது முழுந்துற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் மண் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா அலசிடுங்க. ஒரு 4 முறை தண்ணி விட்டு இதை அலசணும். இந்த மாதிரி அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி அதில் இருக்க தூசியெல்லாம் மிதந்து வந்துடும். அதில் பூச்சிகள் எதுவும் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மிதந்து வந்துடும். அதை நல்லா களைஞ்சி எடுத்துருங்க. அது இது மாதிரி அதை நல்லா களைஞ்சிடணும். நல்லா களையணும். அதை களைஞ்சி இதை நல்லா களைஞ்சி எடுத்திங்கன்னா தான் இந்த நீர் உருண்டை நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 4 முறை கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுக்கணும். தண்ணி தெளிவாகிற வரைக்கும் நல்லா களைஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி களைஞ்சி தண்ணியை வடிகட்டிக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப அதில் கல்லெல்லாம் இல்லாமல் அதை களைஞ்சி எடுத்துக்கணும். அதில் கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் களைஞ்சி எடுத்துருங்க. அதாவது சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி களையிறது மாதிரி களைஞ்சி எடுத்துகிட்டு அதில் திரும்ப தண்ணியை ஊற்றி ஊற போட்டுருங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த அரிசி நல்லா ஊறின பிறகு திரும்ப அதை ஒரு முறை களைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சுங்க. இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு முறை களைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிக்கிங்க. தண்ணியை சுத்தமாக வடிகட்டிங்க. நல்லா ஊறி போயிடும். அந்த அரிசி நல்லா ஊறி இருக்கும். தண்ணியை வடிகட்டின பிறகு இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடுங்க. அது நல்லா விளையேறுன்னு இருக்கும். அப்படியே தும்பப்பூ மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை நல்லா வெள்ளையாக வரும். இந்த ஊற வச்ச அரிசியை இப்போ கிரைண்டரில் எடுத்து போட்டுருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரைண்டரு இல்லை மிக்சியில் கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா மிக்சியிலே பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அதை நல்லா பார்த்தீங்கன்னா கிரைண்டரை போட்டு விட்ருங்க. அது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். அப்படியே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க வராது. உருண்டை பிடிச்சிங்கனாலும் அது பார்த்திங்கன்னா இறுக்கமாக கல் மாதிரி ஆயிடும். அதனால் ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இந்த அரிசியை அள்ளி போட்டு இந்த மாதிரி ஓடும்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை நல்லா இது மாதிரி அரைப்பட்ட பிறகு அதிலேயே உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். வடை மாவு பக்குவத்தில் இருக்கணும். வடைக்கு அரைக்கிறீங்களா அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாவை அப்படியே நீங்கள் கிரைண்டர்லேருந்து வலித்து ஒரு கிண்ணத்தில் வலித்து எடுத்துருங்க. கிண்ணத்தில் இந்த மாதிரி வலிச்சிக்கங்க. கவனமாக செய்யணும். கிரைண்டருக்குள்ளே கை மாட்டிக்காமல் கவனமாக இந்த மாதிரி வலித்து இந்த கிண்ணத்தில் எடுத்துங்க. அந்த மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் நல்லா மாவு வதக்கிற அளவுக்கு அகலமான கடாயாக வச்சுங்க. அதில் 50 ml எண்ணெய் ஊற்றுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலு, கடலை எண்ணெய் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். அதில் 50 ml எண்ணெய் கம்பல்சரி 50 ml இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு படி அரிசி மாவுக்கு பத்தாது. அதோடு பார்த்திங்கன்னா 1.25 டேபிள் ஸ்பூன் கடுகும் உளுந்தும் தாளிப்புக்கு.
அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே 1.25 டேபிள் ஸ்பூன் கடுகும் உளுந்தும் கருப்பு உளுந்தும் கலந்தது போட்டு அந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கணும், பொரியணும். இப்போ உளுந்து பொரியும் போது ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் 1/4 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு போட்டுருங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு போட்டுருங்க. போட்டு இது நல்லா பொரியணும். இதில் உங்களுக்கு பெருங்காயம் தேவைன்னா போட்டுங்க. நான் பெருங்காயம் போடலை, நீங்கள் தேவைன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஓமமும் போட்டுக்கலாம். அதனால் நான் இதில் ஓமமும் பெருங்காயமும் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் காய்ந்த மிளகாய், நம்ம உடைச்சி வச்சுருக்க 6 காய்ந்த மிளகாய் தான் அதுக்கு காரம். இந்த மிளகும் மிளகாயும் தான் காரம். இந்த உடைச்ச மிளகாய் சேர்த்துருங்க. மிளகாய் சேர்த்து அந்த மிளகாயும் பொரியணும். கருத்துடக்கூடாது, கறியை விட்டுறக்கூடாது, கருப்பாக போகக்கூடாது. இந்த மிளகாயும் நல்லா இதில் பொரிஞ்சோடனே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இது கூட நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே இது மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ எதுவும் பார்த்திங்கன்னா கரிஞ்சிடாமல் எல்லாம் பொரிஞ்சிருக்கும், நல்லா பொரிஞ்சு போயிருக்கும். நல்லா பொரிய விட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்ட பிறகு நம்ம இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு அது போடுறதுக்கு முன்னாடி, மாவை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு தேங்காயும் போட்டு நல்லா இதோட நல்லா இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். அது அரை குறையாக பச்சையாக இருக்கக்கூடாது. மாவை போட்டு தேங்காயை போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தேங்காயை மாவு போடுறதுக்கு முன்னாடியே போட்டு வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி இது எண்ணெய் பிரிஞ்சிடும் அதுலேருந்து. ரொம்ப கருத்துறாத அளவுக்கு இதை வதக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. தேங்காய் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடாயோட சூட்லேயே அது வதங்கிடும். அப்போ வந்து மாவு சேர்க்குற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுங்க. இப்போ நம்ம அந்த மாவை அரைச்சி வச்சுருக்க, நான் எடுத்து வச்சுருக்கிறது புழுங்கல் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இல்லை. இப்போ அந்த மாவை நம்ம எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறோம். அப்படியே சேர்த்து எல்லா மாவையும் அப்படியே எடுத்து சேர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு புழுங்கல் அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி நீங்கள் மாவு நல்லா வதக்க கொஞ்சம் களி மாதிரி வரும். அது நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா இறுக்கமாக இருக்கும். அதனால் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். இப்போ மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுங்க. இந்த நெருப்பு மீடியமாக இருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா மாவு டக்குன்னு தீஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். கரண்டி கையை வெட்டாத அளவுக்கு உள்ள கரண்டியாக பார்த்து வச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கரண்டி கையை நீங்கள் இறுக்கமாக கொடுத்து பிரட்டும் போது கையை அந்த கணுவு பார்த்திங்கன்னா வெட்டும். அப்போ அந்த கையை வலிக்கும், அது பிடிக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டு இந்த எண்ணெயை சட்டியில் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் இந்த மாவு ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் நல்லா பிரட்ட எல்லாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் அதை வதக்கும் போதே அவ்வளோ அற்புதமாக வாசிக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அப்படி வாசம் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் செய்கிறீங்க. உப்பு, நம்ம கொடுத்துருக்க தாளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை வதக்கி எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இட்லி அவிக்கிற பானையில் தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு, அது மேலே வெள்ளை துணி போட்டுருங்க. வெள்ளை துணியை நனைச்சி போட்டுரு. இந்த மாவை நம்ம வதக்குன அந்த நீர் உருண்டைக்குள்ள மாவை இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆறினோடனே செய்யுங்க, ரொம்ப சூட்டோட கை வச்சிடாதீங்க. ஆறின பிறகு இது மாதிரி செஞ்சிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது உங்கள் கையிலையும் ஒட்டாது. இந்த மாதிரி மாவை எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, நார்த்தம்பழம் அளவுக்கு பிடிச்சிடாதீங்க, எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டுங்க. அப்படியே ரவுண்டாக எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டிங்க. இந்த மாதிரி உருட்டணும். இந்த மாதிரி உருட்டி அந்த இட்லி பானையிலே அடுக்குங்க. இட்லி பானையிலேயே இந்த மாதிரி உருட்டி அடுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக உருட்டுனீங்கன்னா உள்பக்கத்தில் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எலுமிச்சம்பழம் அளவு ஒரே சைஸாக உருட்டி
அதை நீங்கள் எல்லாம் அதில் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய்லாம் இருக்கணும், அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுறக்கூடாது. இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாமே அதில் இருக்கணும் ஒரு ஒரு உருண்டைக்கும். அந்த மாதிரி எடுத்து உருட்டி இந்த உருண்டையை அப்படியே அந்த இட்லி பானையில் அந்த துணி மேலே அப்படியே அடிக்கிருங்க. அதாவது ஒரு பாதி அளவு உருண்டையை மட்டும் அடுக்கணும். எல்லா உருண்டையும் அடிக்கிற வேண்டாம், பாதி அளவு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி அடிக்கிருங்க. பாதி அளவு உருண்டை எடுத்துருக்கோம், பாதியை வந்து நம்ம தட்டில் வச்சுருப்போம். நீங்கள் நிறைய எடுத்துருந்தீங்கன்னா அது மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக இருக்குன்னா ஒரே தட்டிலே அடிக்கிருங்க, ஒரே முறையிலே அடிக்கிறணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி அதில் இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று கேப் விட்டு ஒன்றுக்கு ஒன்று கேப்போடு இருக்கணும். ரொம்ப அழுத்தமாக அடுக்கக்கூடாது, ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. மேலுக்கு மேலே வச்சிங்கனாலும் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தட்டில் பாதி உருண்டையை எடுத்து வச்சுங்க. பாதி உருண்டை தட்டில் இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த இட்லி பானையை அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா கொதி வந்து இந்த தண்ணி கொதி வந்து நீராவி வரணும். ஏன்னா உருண்டை டைட் ஆகாமல் இருக்கும்போது, வேகாமல் இருக்கும்போது நீங்கள் மேலே மேலே அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை கீழே இருக்க உருண்டை நசுங்கும். அதனால லேசாக நீர் ஆவி வந்து நல்லா கொதித்து ஆவி வந்த பிறகு தட்டில் இருக்க மீதி உருண்டையும் எடுத்து அடிக்கிருங்க. இப்போ அந்த உருண்டையெல்லாம் ஒரே ஈவனாகவும் இருக்கும், நசுங்காது. ஒன்றுக்கு மேலே ஒன்று வெயிட் ஏறுறது நசுங்காமல் இருக்கும். இல்லைன்னா கீழே இருக்க உருண்டை வந்து அப்படியே நசுங்கும், அந்த வெயிட் ஏறி ஏறி நசுங்கும். ஏன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடிடுங்க. அந்த நீராவி வந்த பிறகு மிருதம் இருக்கிற உருண்டையெல்லாம் அடுக்கி மூடிடுங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஆவி வந்து நல்லா வெந்து போயிருக்கும். இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அற்புதமாக நமக்கு நீர் உருண்டை வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்தோடனே இதை அப்படியே எடுத்து நல்லா சுடும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு எடுத்து இது மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் அந்த இட்லி பானையிலேருந்து எடுத்துருங்க. எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு உருண்டை கூட வேஸ்ட் ஆகாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் 10 உருண்டை 20 உருண்டைன்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லீவ் டைமில் வீட்டில் ஒரு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி அரிசியை ஊற போட்டு இது எல்லா வயசினரும் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நீர் உருண்டை இந்த டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 உருண்டையும் ஒரு டீ குடிச்சிட்டு படுத்து தூங்கிடலாம். அந்த அளவுக்கு சாப்பாடு பசியே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். நைட்லேயும் இந்த மாதிரி நம்ம டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, அதே போல் தக்காளி சாஸு, இதெல்லாம் இதுக்கு அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக டெலிஷியஸாக இருக்கும். வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் இது மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தஞ்சாவூர் பக்கம்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா செய்வாங்க. அவ்வளோ சூப்பரான இந்த நீர் உருண்டை ரொம்ப ஹைலைட்டாக நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. இது அரிசி ஊற வச்சு அரைக்கிறது மட்டும்தான் வேலை. மாவு வதக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துக்குள்ளே இது வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் நீர் உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஆஃபீஸுக்கு காலையில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு இதை கொடுக்கலாம். ஒரு நாள் வரைக்குமே இது நல்லாயிருக்கும். நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதை எடுத்து அப்படியே உடைச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே சாஃப்டாக நல்லா பன்னு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் அந்த நீர் உருண்டை. இந்த மாதிரி நீர் உருண்டை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இதுபோல் நீங்களும் வீட்லேயும் எதுவும் உங்கள் வீட்டில் விசேஷம், அதே போல் கடை வச்சுருங்க, டீ கடையிலலாம் இது மாதிரி செஞ்சு வைங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.